வணக்கம். மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தசாபுதி நடக்குன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல. எந்தெந்த விஷயங்களில் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலைவாய்ப்பு விஷயங்களை சொல்லலாம். ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்கெல்லாம் சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ரொம்ப பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் ஏற்படாது. அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அது நீங்கள் உங்களோட வேலை தொழில் விஷயமாக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் வெளி மாநிலங்கள் மூலமாகவோ இல்லை வெளிநாடுகள் மூலமாகவோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அதுவுமே சில பேருக்கெல்லாம் நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க உங்களுக்கு நல்லபடியாக தாங்க இருக்கும். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எதிர்பாராத அந்த ஒரு நஷ்டங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான், ஒன்றும் மோசமாலாம் இல்லை. அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா ஹெல்த்து பற்றி சொல்லலாம். கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றது அதிக அளவில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தாங்க செய்யும். அதுலேயும் அந்த கூட பிறந்தவங்க மூலமாக செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியும் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் இந்த கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது உங்கள் 2 பேர்த்துக்கிட்ட எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான். அதனால் நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களோட கணவன் இல்லைனா மனைவிக்கிட்ட விட்டு கொடுத்து வாழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த புண்ணிய ஸ்தலங்கள்லாம் சொல்கிறோம் பாருங்கள், கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க, ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா, அந்த மார்ச் மாதத்தில் சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தாங்க, அதை இல்லைன்னாலாம் மறுக்கலை. செலவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஏன்னா சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நீங்கள் வாங்கியிருக்க கடன்லாம் கொடுத்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் தசாபுத்தி நல்லபடியாக இருந்ததுன்னா அமைச்சு கொடுக்கும். இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக கடன் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். சில பேருக்கெல்லாம் வண்டி வாகனங்கள் வாங்கிறது, அதே மாதிரி சுபகாரியங்களுக்காக செலவுகள் பண்ணுறது, இந்த திருமணம் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. உங்கள் ஜாதகம்லேயும் இப்போ திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா, உங்களையும் சில பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சப்போஸ் உங்கள் ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, சில பேரோட காதல் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா, மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல தான். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயங்கள், அந்த செலவுகள் அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்துக்கிட்டிங்கனாலே
போதுமானது தான். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.